அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு சின்ன எரர் காயின் கலெக்ஷனு. இது ஒரு 50 பைசா கலெக்ஷனு. ஒன் சைடு எதுவுமே இருக்காது. மேப்பு, நேஷனல் இன்டகிரேஷன், எழுத்து, இயரு, மின்ட்டு எதுவுமே இருக்காது. இந்த சைடு 50 பைசா போட்டிருக்கும். ஒன் சைடு ஃபுல் எரரு. இது ஒரு சுமால் ஷிஃப்ட் எரர். ஒரு ரூபாயில் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஷிஃப்ட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஷிஃப்ட்டு. நிறையா ஷிஃப்ட்லாம் இருக்குது. இது 20% ஷிஃப்ட்டு. இன்னும் 80% இருக்குது. இதுக்கு பேர் ஸ்ட்ரக் த்ரோட் எரர் காயின். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்கு த்ரோட்டு எரர் காயின். இந்த இதுக்கு பேர். இதுக்கு கீழே உள்ளதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் காயின். இந்த ஸ்ட்ரக் த்ரோட் காயினை பார்ப்போமா? இது ஒரு நாணய சாலைகளில் உலோகத்தை உருக்கி பிரிண்டு அச்சில் ஊற்றும் பொழுது அந்த இப்போ மிஷின் அச்சு சக் சக் சக்னு அடிக்குமா? அது மாதிரி அடிக்கையில் ஒரு சின்ன தலைமுடியோ அல்லது நூலோ அல்லது நரம்போ அந்த உலோகத்தின் உள்ளே இருக்கும் என்றால் அந்த நாணயத்தில் அந்த இடத்துல மட்டும் ஒரு பள்ளம் ஏற்படும். ஒரு நூல் வடிவத்தில், ஒரு தலைமுடி வடிவத்தில் ஒரு பள்ளம் ஏற்படும். அதுக்கு பிறகு ஸ்ட்ரக் த்ரோட் எரர் காயின். அங்கே வாங்க பார்ப்போம். இதில் இருக்கா? இங்கே ஆரம்பித்து இந்த வருங்க ஒரு எரர் காயின். ஸ்ட்ரக் த்ரோட் எரர் காயின். இது ஒரு காயின். ரெண்டாவது காயின் காமிக்கிறேன். இந்த இருக்கும் 2 கோடு இருக்குது வருங்க. இங்கிட்ட ஒரு கோடு, இங்கிட்ட ஒரு கோடு. 2 கோடு இந்த சிங்கத்தை கிராஸ் பண்ணுதா? ஸ்ட்ரக் த்ரோட். அடுத்து 3வது காயின். சிங்கத்துக்கு கீழே வருதா? நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காயின், ஒரு லைன் வருதா? அடுத்து 4வது காயின். கீழே இருந்து மேல் நோக்கி வலது பக்கமாக போகுதா? 2003 ஹைதராபாத் மிண்டில். அடுத்து 5வது காயின். மேலிருந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்கா? சிங்கத்துக்குள்ளே கிராஸாக. அடுத்து 6வது காயின். இங்கேருந்து ஒரு கிராஸ் ஒரு கோடு இருந்தால் போது வருங்க. தெரியுதா? ஒரு கோடு. 7வது காயின். இந்த வருங்க ஸ்ட்ரக் த்ரோட். இது இன்டென்ட் எரர். இந்த மாதிரி கோடு ஃபுல்லாக போச்சுன்னா ஸ்ட்ரக் த்ரோட் காயின். இங்கே வருங்க. இந்த வருங்க கோடு. சிங்கத்தை நடுவில் கிராஸ் ஆகுது பாருங்க. இதுக்கு பேர் ஸ்ட்ரக் த்ரோட்டு எரர் காயின். ஒரு 8 நாணயம் வச்சுருக்கேன். 3, 6, 8 நாணயம் வச்சுருக்கேன். மேலே ஒரு சுமால் ஷிஃப்ட் எரரும் ஒரு ஆஃப் சைடு ஃபுல் எரரும் வச்சுருக்கேன். 10 காயின் ஆச்சா? வாங்க எக்ஸ்ட்ரா மெட்டல் எரருக்கு போவோம். 2013 ஒரு ஹைதராபாத் மின்ட்டில் இது எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். இந்த மடிஞ்சு கிடக்குதா? இந்த பூவெல்லாம் மறைச்சி ஒரு கிடக்க ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல். இது 2வது நாணயத்தில் மேலே இந்த மடிஞ்சு கிடக்குதா? இது 3வது நாணயத்தில் எங்கிட்ட இருக்குது மடிஞ்சு. 2018க்கு கீழே டைமண்ட் மின்ட்டை ஒட்டி இந்த இருக்குதா எக்ஸ்ட்ரா மெட்டல். இது இப்படி மடிஞ்சு கிடக்கு. அதுக்கு அடுத்ததில் அதே 2016க்கு கீழே அடுக்கு வருங்க. மேலே மடிஞ்சு கிடக்கா? அதுக்கு அடுத்து இயர்லாம் பின்னாடி இருக்குது. டை வெரைட்டி. இந்த பக்கம் டையே இல்லை. இங்கே பெரிய டை இருக்குது. அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பக்கம் 2007 ஹைதராபாத் மின்ட்டில் இந்த இடதுபுறமாக இந்த ஒரு ஃபுல் எக்ஸ்ட்ரா மெட்டல். இது வலது பக்கம். இந்த பூவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இதேமாரி இந்த ஒன்று இருக்கு வருங்க. ஒரே மாதிரி இருக்கா? 2015 ஹைதராபாத், 2015 ஹைதராபாத் ஒரே இயரில் அந்த ஹைதராபாத் மிண்டு எல்லாமே இப்படி தான் இருக்கும். நமக்கு கிடச்சது 2 காயின். நிறைய காயின்களில் இந்த மாதிரி எரர் விழுந்திருக்கும். கரெக்டாக பார்த்துக்கோங்கண்ணே. அதுக்கடுத்து கீழே இந்த சத்தியமேவ ஜெயதேங்கிறதுக்கு ஜெயதேவில் இருக்கு வருங்க ஒரு மெட்டல், எக்ஸ்ட்ரா மெட்டல். இந்த பக்கம் 2017 நொய்டா மிண்டில் 1 ரூபா காயினில் இந்த இருக்கு வருங்க எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொன்று இயர்லாம் பின்னாடி இருக்குது. இது ஃபுல்லாக இந்த இந்தியாங்கிறது ஃபுல்லாக சத்தியமேவ ஜெயதே இந்தியா இவ்வளோ பெரிய லாங் எக்ஸ்ட்ரா மெட்டல்.
அவ்வளோதான். 10 நாணயம் வச்சுருக்கேன் இதில். எக்ஸ்ட்ரா மெட்டல் காயின் 10 நாணயம் 3 5 8 9 10 இது ரெண்டையும் சேர்த்து 10 மொத்தம் 20 நாணயம் இருக்குது. 20மே எரர் தான். நல்லா ஒன்று வந்து இந்த எப்படி இதை ஸ்டக் த்ரோட் எரர்னு சொல்லுதுன்னு தெரியுமா? இந்த வாரேன் உங்களுக்கு சொல்லறதுக்கு. இது வந்து எரர் சம்பந்தப்பட்ட புஸ்தகம். இது மாதிரி முக்கால்வாசி விழுந்து காவாசி பிரிண்ட் இல்லை அப்படின்னா இந்த இருக்கு வருங்க. இதில் வந்து முக்கால்வாசி பிரிண்ட் இருக்குது, காவாசி பிரிண்ட் இல்லை. 5 சென்ட்டில் இதில் முக்கால்வாசி பிரிண்ட் இல்லை, காவாசி பிரிண்ட் இருக்குது. இதுக்கு பேர் 25% ஆஃப் சென்டர். 25%ல் வந்து பிரிண்ட் இல்லை. இதில் 75% 50% போட்டிருக்கேன்னா இதில் 75% இது இல்லை. அது ஸ்ட்ரக் த்ரோட் காயின், இது ஸ்ட்ரக் எபவுட் காயின். இந்த போட்டிருக்க ஸ்ட்ரக் எபவுட் ஆஃப் சென்டர்னு போட்டிருக்கா. இதில் எழுதியிருக்கு பாருங்க கீழே, இந்தியன் ஹெட்டு பஃப்லோ நிக்கல் ஸ்ட்ரக் எபவுட் 25% போட்டிருக்கா. இது வந்து எல்லாம் எரர் காயினை பற்றி இருக்கும் இந்த விவரம் போகிறேன். இப்போ அந்த ஒன் சைடு நம்ம பார்த்தோமா, இதில் வந்து டபுள் ஷேடு வரும், ஒன்றுமே கிடையாது. டபுள் ஷேட் இதுக்கு வந்து பிளாங்க் அண்ட் எசன்ஹவர் டாலர் பிளான்செட்னு பேர் இருக்கு. பேர் பிளான்செட் ரைட்டு போட்டிருக்கா. இதை நம்ம வந்து இதான் அந்த ஸ்ட்ரக் த்ரோட். ஒரு காயினை ரெண்டாக பிரிக்கக்கூடிய ரைஸ் அப்படி ஒடிச்சா ஒழிஞ்சிரும். அந்த இடத்துல கட்டாக இருக்குல்ல, அந்த கட்டிங் பேர் இது. அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்க கிராக். இந்த காமிச்சிருக்கேன் நான் கிராக். சிஏக்கு மேலே ஒரு கிராக் வருவதில் இதுக்கு பேர் கிராக். இந்த மாதிரி குவாடு காயினில் நடுவில் குவாடு வந்து காயினே ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இப்படி வளைஞ்சி அப்படி வளைஞ்சிலாம் இருக்கிறதுக்கு பேர் தான் இதுக்கு ஸ்ட்ரக் கிளிப்டு பிளான்ஜெட். இது காயின் ஸ்ட்ரக்கு கிளிப்டு பிளான்ஜெட். இந்த போட்டுக்கோங்க ஸ்ட்ரக் ஸ்ட்ரெயிட் கிளிப்டு நேர கிளினிக் வந்தால் அந்த இதுக்கு பேர் இந்த பேர். இது எல்லாமே எரர் காயினை பற்றி விவரங்கள். டபுள் ஸ்ட்ரக் பிளான்ஜெட் லேமினேஷன் ஸ்ட்ரக் த்ரோ காயின். இந்த போட்டிருக்கா ஸ்ட்ரக் த்ரோ காயின். இந்த மாதிரி கோடு நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரக்கு த்ரோ காயின். நம்ம வந்து ஒரு கோடு மட்டும் வந்திருக்கு. நம்ம வச்சுருக்க 10 நாணயத்துலையும் ட்ரிபிள் ஸ்ட்ரக் இந்த நாணயம் இப்படிலாம் இருக்குது நாணயங்கள், பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே எரர் காயினை பற்றி ஒரு சின்ன விவரங்கள், அவ்வளோதான். நாணயத்தை பற்றி படிக்கணும், நியூமெஸ்மெட்டிக்ஸ் அதுக்கு பேர். இது எல்லாமே எரர் காயினுடைய விவரங்கள் அந்த படத்தோடு போட்டிருப்பாங்க. 10 அப்படிங்கிறது தலைகள் இருக்குது. 1 இப்படி ONEங்கிறது தலைகள் இருக்குது. இதில் மனுஷன் நேரம் இருக்கார், எழுத்துக்கள்லாம் தலையில் இருக்குது. லிபர்ட்டி நம்மளை பக்கம் இருக்குது, 1ங்கிறது அந்த பக்கம் இருக்குது. இந்த போட்டிருக்க அமெரிக்கா அந்த பக்கம் இருக்குது. இதுதான் டபுள் ஸ்ட்ரைக்குங்கிறது. இந்த L 2 வந்திருக்கா, கீழே எழுதியிருக்கும் டபுள்னு எழுதியிருக்கும். டபுள் டை போட்டிருக்கா. இது வந்து இந்த எரர் காயினை பற்றி ஒரு சின்ன விவரம் அந்த புக்கில் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், ஒரு செட் எடுத்து தந்துடுது உங்களுக்கு. இது பிரிண்ட் எரரு, அதுக்கு தான் ஸ்ட்ரக் எபவுட்னு பேர். இதுக்கு பேர் ஸ்ட்ரக் த்ரோன்னு பேர். ஸ்ட்ரக் த்ரோ. இந்த நாணயங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. கீழே பொசுத்தை வச்சுருந்தெல்லாம் கலைஞ்சிருக்கு. இது எல்லாமே எரர் காயின் தான். ஷிஃப்ட் காயின் எல்லாமே எரர், டோட்டல் எல்லாமே எரர் காயின் தான். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஸ்ட்ரக் த்ரோ எரர் காயின் வேணுமா, ஷிஃப்ட் எரர் காயின் வேணுமா, ₹1 வேணுமா, ₹2 வேணுமா அப்படிங்கிற இது எல்லாமே மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஃபோனுக்கு வாங்க. வணக்கம்.